இது தெரியாம பழங்கள் சாப்பிடாதீங்க. பழங்கள் சாப்பிட்ட அப்புறம் இது பண்ணக்கூடாதா? இப்படி சாப்பிட்டா நோய்கள் வருமா? பழங்கள் சாப்பிடும் போது பண்ணவே கூடாத விஷயங்களை பார்ப்போம். நம்பர் 3 மிஸ் பண்ணிடாதீங்க. பாயிண்ட் நம்பர் 1, மதிய உணவில் பழங்கள் சாப்பிடுற பழக்கம் இருந்ததுன்னா இப்பவே மாத்திக்கோங்க. உணவு செரிக்க 2 to 3 மணி நேரம் ஆகும். ஆனா நீர் பழங்கள் நார்மலாவே சீக்கிரம் செரிமானம் ஆகிடும். உணவோடு சேர்த்து சாப்பிட்ட பழங்கள் செரிமானம் ஆகாது. அப்ப பழங்களை இரவு நேரத்துல சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கூடாதுங்க. பழங்கள்ல சர்க்கரை அளவு அதிகம். உடல் ஓய்வெடுக்கும் போது பழங்கள் அதிக ஆற்றலை கொடுக்கும். இதனால ஊட்டச்சத்துக்கள் உடம்புல சேராது. இதனால தூக்கம் இல்லாம போகும். உங்களுக்கு பழங்கள் பிடிக்கும்னா லைக் பண்ணிக்கோங்க. என்ன பழம் பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பாயிண்ட் நம்பர் 3, ஒரு சில பழங்கள் சாப்பிட்ட அப்புறம் தண்ணி குடிக்கவே கூடாது. அப்படி பண்ணா செரிமான அமைப்போட pH அளவு சமநிலையற்றதா மாறும். உதாரணமா தர்பூசணி, முலாம்பழம், ஆரஞ்சு, ஸ்ட்ராபெரி, வெள்ளரி பழம் சாப்பிடாதீங்க. அதனால வயிற்றுல அமிலத்தன்மை மாறும். இது வயிற்றுப்போக்கு மற்றும் காலரா போன்ற நோய்களுக்கு ஃப்ரீ டிக்கெட் வாங்கின மாதிரிங்க. மாலையும் பழங்கள் சாப்பிடுவது ரொம்பவே நல்லது. இந்த பழக்கத்தை கண்டிப்பா தொடருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய விஷயங்களும் நாம சேர்ந்து பார்க்கலாம்.